கனத்த இதயத்தோடு கரூருக்கு சென்று கொண்டிருக்கிறோம். எதிர்பாராத ஒரு சோக நிகழ்வு. மாலை வரை எல்லோருமே ஒரு மகிழ்ச்சியாக இருந்து கொண்டிருந்த நேரத்தில் மாலைக்கு பின்பு வந்த செய்திகள் எல்லாம் மிகுந்த அதிர்ச்சி அளிக்கக்கூடிய செய்திகளாக இருந்தது. உயிரிழப்புகளே இருக்கக்கூடாது, இருந்தாலும் நாம் நேரம் போக போக எண்ணிக்கையும் அதிகரித்து கொண்டிருந்தது நமக்கு மிகுந்த வேதனையை தருகிறது. இப்பொழுதெல்லாம் நாம் செய்யக்கூடியது ஒன்று, அந்த குடும்பங்களுக்கு ஆதரவாக இருக்க முடியும், எந்த அளவிற்கு இருக்க முடியுமோ அந்த அளவிற்கு இருக்க வேண்டியது தான். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவற்றில் அங்கே உள்ள குடும்பங்களுக்கு என்ன தேவைப்படுகிறதோ, என்ன ஆதரவு தேவைப்படுகிறதோ, என்ன மருத்துவ உதவி தேவைப்படுகிறதோ, குடும்பங்களுக்கு எந்த வகையில் உதவி தேவைப்படுகிறதோ அவற்றை அவர்களோடு இருந்து அவர்களுக்கு ஒரு ஆதரவாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் நான் வந்திருக்கிறேன். இது நடந்திருக்கக்கூடாத ஒன்று. இன்னும் அரசாங்கமும் இன்னும் கொஞ்சம் கவனத்தோடு இதை கையாண்டிருக்க வேண்டும். ஒரு கூட்டம் என்று வரும்பொழுது இவ்வளவு கூட்டம் வரும், அந்த கூட்டத்தை எப்படி சமாளிப்பது என்பது ஒன்று. இன்னொன்று, கூட்டம் நடக்கின்ற இடங்களில் ஒருவேளை விபத்து ஏற்பட்டால் அதை எப்படி பேரிடர் எப்படி தயாராக இருக்கிறாங்களோ அப்படி இருக்க வேண்டிய ஒரு அவசியமும் இருக்கிறது. இன்னும் வருங்காலத்தில் தேர்தல் நெருங்க நிறைய கூட்டங்கள் நடைபெறும். இன்னும் அரசாங்கம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்பது எனது தாழ்மையான கருத்து. இல்லை, இதில் இப்போ அந்த விசாரணை நிச்சயமாக அரசாங்கம் நடத்தணும். இப்போ நாம் அப்படி நடந்ததா இப்படி நடந்ததா, அதனாலேயா இதனாலேயா, இந்த இடத்துனாலையா அந்த இடத்துனாலையா அப்படின்றது இப்போ நாம் அலச ஆறுறது அது ஒரு சென்சேஷனால தான் ஆகும். அதனால் நாம் இப்போ சென்ஸோட மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு நம்ம போவோம். அதுக்கப்புறம் விசாரணை நடக்கும் பொழுது எதன் மீது தப்பு, எப்படி தப்பு, எந்த இடத்துல கொடுத்தது, இன்னும் வேறு இடத்துல கொடுத்துருக்கலாமா, இல்லைன்னா உடனே அவங்களுக்கு மருத்துவ உதவி கிடைத்ததா, இது எல்லாம் விசாரணைகள் தெரிய வரும். எது எப்படி இருந்தாலும் உயிரிழப்புகள் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. வருங்காலத்தில் இதை போல நிகழ்வுகள் நடக்கக்கூடாது என்பதில் அனைவரும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதுதான் எனது கோரிக்கையாக இருக்கிறது.